ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான பிக் கிச்சன் செட்டை தான் வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டால் கிச்சன் செட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் வித் ஒயிட் கலரில். இதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்கு நடுவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நான் வந்துட்டு ஆன்லைன்லலாம் வாங்கலை, தனியாக ஒரு டாய் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாடல் இருக்குது. அதில் நம்ம வந்துட்டு இந்த 3ஆவதாக இருக்க கிச்சன் ப்ளே செட் அப்படிங்கிற மாடல் தான் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு மொத்தம் 3 செட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டால் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து கிச்சன் செட் வாங்கணும் நம்ம பார்பி ஷோக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஹோம்மேட் கிச்சன் ஒன்று செஞ்சுருப்போம், அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து கிச்சன் செட்டுன்னு சொல்லிட்டு கிச்சன் அது வந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது, என்ன குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு பேக் சைட்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு நேச்சரான பெரிய ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி அப்படியே குட்டியாக இருந்தது. பார்பி டாலுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே அந்த ஃப்ரிசர் இருக்கும்ல, அந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் நம்ம வந்துட்டு சின்ன சின்ன பாட்டில்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வந்து இருந்துச்சு. அடுத்தது வந்து உள்ளுக்குள்ளே அந்த ஃப்ரிசர் இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்க தட்டு கூட வந்து நம்ம தனியாக பெரிய ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி தனியாக கையில் எடுப்போம்ல, அந்த மாதிரி தனியாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கீழே இருக்கிறதும் அப்படி தான், நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது ஒவ்வொரு தட்டையும் வந்து தனித்தனியாக கையில் வந்து எடுத்துகிட்டு திரும்ப மாட்டுற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்துட்டு நம்ம நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். நல்ல ஸ்பேஸ்மே வந்துட்டு பெருசாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த கிச்சனை வந்து எடுத்து பார்த்துடலாம், அந்த ப்ளே செட்டை. ஸோ ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கேஸ் இல்லாமல் இருந்துச்சு. இதில் வந்து கேஸ் இல்லாமல் ஒரு கிச்சன் செட். ஓகேங்களா. மைக்ரோவேவன், கிரைண்டர், இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பாத்திரம் கழுவுற மிஷின் இதெல்லாம் இருந்துச்சு. பட் வந்து கேஸ் மட்டும் இல்லை. ஸோ அது நம்மகிட்ட இருக்கிற தனியாக இருக்கிறத கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு சில ஐட்டம்ஸ் திங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, சின்ன சின்ன திங்ஸு. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். மேலே வந்துட்டு ஒரு சின்ன த்ரெட்டு மாதிரி போட்டு கட்டியிருந்தாங்க. அதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோவேவன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் லெக் பீஸ் மாதிரி ஒரு சின்ன அட்டை இருந்துச்சு இதுக்குள்ளே பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்குள்ளேயே வச்சிடலாம். அந்தளவு ஒன்றும் அது கிளியராக இல்லை. பட் ஓகே, மைக்ரோவேவனுக்குள்ளே சிக்கன் பீஸ் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ஓப்பன் ஒரு பட்டன் இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஓப்பன் ஆகிடுது. அண்ட் இன்னொரு பட்டன் மேலே இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணோம்னா சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோவேவன் ஆனில் இருந்துச்சுன்னா என்ன சவுண்ட் வருமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அடுத்தது வந்து இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அட்டை மாதிரி கொடுத்து அதுலேயுமே ஒரு சில திங்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவே நேச்சராக அந்த திங்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் கீழே நம்மளுக்கு வந்து அந்த பாட்டிலில் வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். அது சும்மா மேலே வந்து ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து கீழே என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக அந்த கிரைண்டரு, அப்புறம் 2 தட்டு, 2 கிளாஸு, அப்புறம் ஒரு சில பாட்டில் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றும் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் வந்துட்டு அந்த மினியாக கிரைண்டர் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தனியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது. ஆனால் ஒயிட் கலரில் இருந்தது. அண்ட் அது கூட 2 பிளாஸ்டிக் பிளேட்டு. இந்த பிளேட் பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் கையில் வச்சதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. அடுத்தது 2 மில்க் பாட்டில் மாதிரி பாட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 டம்ளர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. குட்டி குட்டி டம்ளர் 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரைண்டர். ஓகே, இதுவுமே பார்க்க க்யூட்டாக குட்டி அழகாக இருந்துச்சு. அந்த பட்டன் மாதிரி இருக்கிறத வந்து நான் திருப்பி பார்த்தேன். பட் அதை திருப்ப முடியல, சும்மா மாடலுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் இது மற்றபடி இதில் வந்து பேட்டரி போடுற மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா பார்க்குறதுக்கு வந்துட்டு குட்டியோண்டு கிரைண்டர் மாதிரி அழகாக இருக்குது, அவ்வளோதான். இது வந்து மேலே இருக்கிறது சுத்த கூட செய்யலை, சும்மா அப்படியே பார்க்க மட்டும் தான் அப்படி இருந்துச்சு. ஓகேங்களா. அது கூட வந்து ஒரு குட்டி பவுல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது இன்னொரு பேக்கில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 பாட்டில் மாதிரி இருந்தது, அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு லைனாக வந்து அது தனித்தனியாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அது ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி எக்கு மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு. இது என்னன்னு தெரில, பட்டர் மாதிரியா இல்லை எக்கா என்னன்னு தெரில. பட் எல்லோ கலரில் எக் ஷேப்பில் தான் இருந்தது, மொத்தமாக ஒட்டிகிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அது சூப்புன்னு போட்டிருந்துச்சு, ஸ்பைசி சூப் போல் அந்த மாதிரி போட்டு, வெஜிடபிள் சூப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருந்துச்சு அந்த பாட்டிலில். அண்ட் இன்னொரு பாட்டில் க்ரீன் கலரில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்துட்டு எக் மாதிரி பார்க்குறதுக்கு ஒன்றா ஒட்டிகிட்டு இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அதில் தான் இந்த குட்டி குட்டி திங்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி பாட்டில் ஐட்டம்ஸ் இருக்குது, அது நம்ம இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது உள்ளுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க, சேஃப்டியாக இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்கலாம். எடுத்துகிட்டு திரும்ப அதுக்குள்ளேயே நம்ம வந்து இடத்துலேயே வச்சுருவோம். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த இடத்துல வைக்கும் போது இது பார்க்க நல்லா இருக்குமா இருக்கனால அந்த இடத்துல வச்சு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்ஸ் தான். மில்க் பாட்டிலு, அப்புறம் வந்துட்டு நெய் பாட்டிலு, அந்த மாதிரி ஒன்று பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி பாட்டில் ஐட்டம்ஸ் நான் குட்டி குட்டியாக பார்த்ததில்ல, இந்த கிச்சன் செட்டில் இருந்துச்சு.
அண்ட் ஜூஸ் பாட்டில் மாதிரியும் இருந்தது. கொக்கோ கோலா ஜூஸ் பாட்டில் மாதிரியும் இருந்துச்சு. இது பாருங்கள் ஃப்ரெஷ் மில்க்குன்னு போட்டிருக்கு. மில்க் பாட்டில் மாதிரி. அடுத்தது வந்துட்டு சாக்கோ ஜூஸுன்ற மாதிரி ஒரு பாட்டில். அடுத்து இது வந்து பார்க்குறதுக்கு ஷேப் வந்து அந்த கொக்கோ கோலா பாட்டில் இருக்கும்ல அந்த மாதிரி ஷேப்பில் ஒன்றுத்துக்கு ஒரு நேம் எழுதியிருக்கு. அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா அது க்ரீன் கலரில் இருக்குல்ல அதனால. ஓகே, இப்போது இங்கே இருந்த திங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தாச்சு. இதெல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் அந்த கீழே இருக்கிற ட்ரா அதில் உள்ளலாம் என்ன இருக்குது அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வருவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுற மிஷின் சொன்னால அது இருக்குது. அதில் வந்துட்டு அந்த பாத்திரத்தில் வாடிக்க வைப்பாங்கல்ல அந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கூட மாதிரி அதில் வந்து நம்ம பிளேட் அதில் கொடுத்துருந்தாங்களே அந்த பிளேட் எடுத்து வச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த பிளேட் வச்சுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கூட வந்து நல்லா இருந்துச்சு. இந்த பாத்திரம்லாம் கழுவி வைக்கிற மாதிரி செட்டப்க்கு வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஓகேங்களா. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா சவுண்டு வருது. நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் எஃபெக்ட் கேட்டுவாங்க. மூணு சவுண்ட் கேட்டுச்சு இல்லையா. ஒன்றுத்துக்குள்ளது. ஒன்று வந்து பாத்திரம் கழுவுற மிஷினுக்கு, இன்னொன்று வந்து மேலே இருக்கிற அந்த மைக்ரோவேவனுக்கு, இன்னொன்று வந்து அந்த கிரைண்டருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ட்ரா மாதிரி இருந்துச்சுல அந்த ட்ரா ஓப்பன் பண்ணும்போது ஷேப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடு அப்படி வளைஞ்சிருக்க மாதிரி அதுலேயும் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் சைடில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டோர் இருந்துச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி அதுக்குள்ளேயுமே வந்து குட்டி குட்டி திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் போல். பார்க்க நல்லா தான் இருந்தது. மொத்தத்தில் ஃபுல்லாகவே சொல்லணும்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நான் நிறைய கிச்சன் செட் ஆன்லைனில் கூட பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிச்சன் செட் பார்க்கல. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரிச்சிக்கலாம். தனித்தனியாக இருக்கிற மாடல் தான். அதிலே செட்டிங்காகவும் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் செட் பண்ணிக்கலாம். இல்லை தனித்தனியாக நம்மளுக்கு வேணும்னா தனித்தனியாகவும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஃப்ரிட்ஜு அப்புறம் இது வந்து தனியாக பிரித்தோம்னா 2 பீஸு. மொத்தத்தில் வந்துட்டு 3 சேர்ந்து இருக்கிற மாதிரி தான். அண்ட் வந்து இது கூட ஒரு டால் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் நான் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாங்க இதோட ப்ரைஸு. இது வந்துட்டு ரொம்ப டூ மச்சான ப்ரைஸா இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு 2000 ரூபாவா இருந்தாலும் வாங்கினதுக்கான ரீசன் என்னென்னா இது வந்துட்டு குவாலிட்டி அண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒன்று. அண்ட் அதுவும் இல்லாமல் இது கூட கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால ஒரு டால். அந்த டால் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் தனியாக நார்மலாக கூட ஒரு டால் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் வந்து 800 ரூபா வரைக்கும் ஒரு டால் வந்து வாங்கியிருக்கேன். அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதை விட இது நல்ல குவாலிட்டியாக இருந்தனால அந்த டால்கே அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு. அந்த கிச்சன் அவ்வளோ ஒரு ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ பிளாஸ்டிக் வைஸ் எல்லாமே நல்லா இருந்ததா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சா. அதனால தான் இது ஓகே. நம்ம கிச்சன் செட்டு வாங்கி ரொம்ப நாள் வாங்கினதே இல்லை இது வரைக்கும் நம்ம கிச்சன் செட்டே நம்ம பார்பி ஷோக்கு. ஸோ நம்ம செஞ்சது தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் வந்து சரி ஃபஸ்ட் டைமாக வாங்குகிறோம், நல்ல குவாலிட்டியாக உள்ளதாக வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் இது. இந்த டாலையும் நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். இது வந்துட்டு இந்த மாதிரி கிச்சன் செட் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து ஆன்லைனில் பார்த்த கிச்சன் செட் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த பார்பி டாலோட கிச்சன் செட் மாதிரி பிங்க் கலரில் 4 சேர்ந்த மாதிரி கூட வரும் தான். அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாமே கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால சரி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கினேன். அண்ட் இது ஒர்த்தான்னு சொல்லுங்கள் எனக்கு. நல்லா இருக்குது. நல்லா நான் ஆன்லைன்லலாம் வாங்கலை, தனியாக ஒரு டாய் ஷாப்பில் தான் வந்து வாங்கினேன். ஓகேங்களா. ஸோ இந்த டால் வந்து பாருங்கள். இந்த டால் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. குவாலிட்டியாக இருந்தது. அண்ட் வந்து இதோட ஷூ, இதோட கை கால் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா வந்து ஃபோல்டபிள் கிடையாது. முட்டிக்கிட்டலாம் வந்து ஃபோல்டபிள் கிடையாது. நார்மலாக அந்த இடுப்பு கிட்ட மட்டும் மடங்கிட்டு உட்காரும். பட் இது ட்ரெஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஃபேஸ் கட்டில் அந்த கண் வந்துட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. சும்மா வரைஞ்ச மாதிரிலாம் இல்லை, உள்ளுக்குள்ளே அந்த பளிங்கி மாதிரி கண் வந்து அப்படியே இருந்துச்சு. ஓகேங்களா. ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. அண்ட் இந்த டாலை வச்சுட்டு நம்ம இந்த கிச்சன் செட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஓகே, இந்த கிச்சன் செட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, வித்தியாசமாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வச்சு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி நம்ம பார்பிஸ் சேனலில் வீடியோ போடுறேன். அதுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.